சென்னை கொளத்தூர் தொகுதியில் மாநகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு பள்ளிகள் திறப்பு. குழந்தைகளுடன் கலந்துரையாடியதுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உடலில் உயிர் இருக்கும் வரை கடமைகளை வேகமாக நிறைவேற்றுவேன் என முதலமைச்சர் உறுதி. உயிர் இருக்கிற வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் கற்று தந்திருக்கக்கூடிய அந்த உழைப்பு என்னுடைய உதரத்தில் இருக்கிற வரையில நிச்சயமாக உறுதியாக நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன். நான் இருக்கிறேன், கவலை வேண்டாம் எனவும் மாணவர்கள் மத்தியில் உரை. திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதிலும் குறிப்பாக உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கல்வியால் பெறப்படும் அறிவை கொச்சைப்படுத்த சிலர் முயற்சிப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கல்விதான் கடைசி வரை துணை நிற்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது என மாணவர்களுக்கு அறிவுரை. கல்வியினால் பெறப்படும் அறிவை கொச்சைப்படுத்த பலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வரை துணை நிற்கும், அதுதான் உங்கள் வாழ்க்கையில உறுதுணையாக இருக்கும். அனிதா அகாடமிக்கு வந்ததால் களைப்பு போய்விட்டது என முதலமைச்சர் பேச்சு. கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அடுத்தடுத்து பங்கேற்ற முதலமைச்சர் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும், ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன், அது அனிதா அச்சீவ்ஸ் அகாடமி நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் என்னுடைய களைப்பெல்லாம் போய் ஒரு உற்சாகத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி உங்களை எல்லாம் பார்க்கிற போது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பிரச்சாரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அந்த 10 ஆண்டு காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது கல்வியுடைய புரட்சி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியிலேயே முதல் மாநிலம் என இடத்திற்கு உயர்த்தி பிடித்த பெருமை அதிமுக அரசுக்கு உண்டு. கல்வியில் தமிழகம் முதலிடம் பிடித்ததற்கு அதிமுக ஆட்சிதான் காரணம் என பெருமிதம். தந்தையை மகனும் மகனை தந்தையும் மாறி மாறி புகழ்ந்து கொள்வதாக இபிஎஸ் விமர்சனம். நாட்டு மக்கள் யாரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை புகழ்ந்து பேசவில்லை என கிண்டல். ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மக்களா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை இல்ல? அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. திமுகவில் எத்தனையோ எம்பிக்கள் உள்ள போது கனிமொழிக்கு மட்டும் ஏன் மக்களவை குழு தலைவர் பதவி தர வேண்டும் என இபிஎஸ் கேள்வி. கட்சியில் உள்ள முக்கிய பதவிகளை குடும்பத்தினரை வைத்துக் கொள்ளவும் உழைத்தவர்களுக்கு எதுவும் இல்லை என்றும் சாடல். இங்க பாருங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர். ஏன் அந்த கட்சியில் வேற எம்பி இல்லையா? ஆக திருமதி கனிமொழி மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர். ஆக எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும், அதிகாரத்திலும் இருக்க முடியும், கட்சியிலும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? செல்வ பெருந்தகை பல கட்சிகளில் இருந்து வந்தவர் என்பதால் காங்கிரஸ் மீது விசுவாசம் இல்லை. திமுகவை தாங்கி பிடிப்பதில் தான் குறியாக இருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் சாடல். அதேபோல இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை பேசுகிறார். அவர் பல கட்சியிலிருந்து வந்தவர்.
இந்த பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை போட்டிருப்பான் பாத்தீங்களா? பிச்சைக்காரர் ஒட்டு போட்ட சட்டை மாதிரி இவர் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்பப்போ எந்த கட்சிக்கு போறாரோ அந்தந்த கட்சியுடைய கொள்கையை கடைபிடிக்கிறவர் தான் செல்வ பெருந்தகை. உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வுக் கூட்டம். தேனூரில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் வீடுகளை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை. கூட்டணி குறித்து அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் தமிழக பாஜகவுக்கு யார் தலைவர் என செய்தியாளர்கள் கேள்வி. அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என அவர்களே கூறியிருப்பதாக நயினார் நாகேந்திரன் பதில். நீங்க கேட்கிற கேள்வியே சரியில்லை. நீங்க தலைவரா அவரு தலைவரானா எங்களுக்குள்ள சண்டை மூட்டுற மாதிரி இருக்கு. அதாவது அவர் சொல்லும் போதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நட்பு ரீதியாக இப்ப எனக்கும் எல்லா கட்சியிலும் நட்பு ரீதியாக ஆள் இருக்கிறாங்க. அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க. அதை சந்திச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய முடிவை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பே இல்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். உங்களுக்கு எல்லாரையும் கிளியரா தெரியும், அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ற பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பதுதான் உண்மை. திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளில் போட்டியிட திட்டமா என செய்தியாளர்கள் கேள்வி. தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என பதிலளித்த விசிக தலைவர் திருமாவளவன். தேர்தல் நேரத்தில் சொல்லுவோம். இப்போ ரொம்ப டூ ஏர்லி நீங்க கேட்கறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 84,800 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டாயிரத்து 2021, 2022, 2023 ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதுகள் அறிவிப்பு. சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, மணிகண்டன், விக்ரம் பிரபு, ஜார்ஜ் மரியான், பூச்சி முருகன் ஆகியோருக்கு கலைமாமணி விருதுகள். நடிகைகள் சாய் பல்லவி, ஜெயா, இயக்குனர் லிங்குசாமி உள்ளிட்டோருக்கும் விருதுகள் அறிவிப்பு. கலைமாமணி விருதுக்கு இசையமைப்பாளர் அனிருத், பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன், பாடலாசிரியர் விவேகா தேர்வு. நடன இயக்குனர் சாண்டி, சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் அறிவிப்பு. எழுத்தாளர் க. திருநாவுக்கரசு, கவிஞர் நெல்லை ஜெயநந்தா, கவிஞர் ஜீவபாரதிக்கும் கலைமாமணி விருதுகள் அறிவிப்பு. இலக்கிய பேச்சாளர் அப்துல் காதர், கிராமிய பாடகர் வீரசங்கருக்கும் விருதுக்கு தேர்வு. தமிழ்நாடு அரசின் எம்.எஸ். சுப்புலட்சுமி விருதுக்கு பின்னணி பாடகர் ஏசுதாஸ் தேர்வு. பாரதியார் விருது எழுத்தாளர் முருகேச பாண்டியனுக்கும், பால சரஸ்வதி விருது சதிர் நடன கலைஞர் முத்து கண்ணம்மாளுக்கும் அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் ஆவின் பால் லிட்டருக்கு ₹1 முதல் ₹8 வரை அதிக விலைக்கு விற்கப்படுவதாக புகார். இது 22 ரூபா தானே, அங்கிருந்து கொடுக்கறது கூடுதலா நமக்கு 3 ரூபா வச்சுக்கிறோமா? ஒரு அரை லிட்டருக்கு 3 ரூபா கூடுதல். அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்து 25-26 கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிக நியமனம். இன்று முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் அறிவிப்பு.
மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. அணைக்கு 9425 கன அடி வீதம் நீர்வரத்து உள்ளதால் வினாடிக்கு 9000 கன அடி நீர் திறப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளித்து 4 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட சிறுமி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னை நொளம்பூரில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. கார் வாங்கி விற்கும் தொழில் செய்து வரும் வைத்தீஸ்வரன் என்பவரது வீட்டில் ரெய்டு. நெல்லை ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள சுர்ஜித்தின் தாயாருக்கும் கொலைக்கும் உள்ள தொடர்பு என்ன? தீவிரமாக விசாரித்து வருவதாக நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் தகவல். மதுரை விமான நிலையம் அருகே உள்ள வளையங்குளத்தில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல். தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்படும் பாலத்திற்கு கீழ் புதிதாக போடப்படும் சாலையை அகலப்படுத்த கோரிக்கை. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு எதிரொலி. கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தற்காலிக தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. டெல்லியில் உள்ள சிருங்கேரி சாரதா பீடத்திற்கு சொந்தமான கல்வி நிறுவனத்தில் அதிர்ச்சி. பார்த்தசாரதி என்கிற சைத்தன்யானந்த சரஸ்வதி சாமியார் மீது 17 மாணவிகள் பாலியல் புகார். மாணவிகளின் பாலியல் புகாரை அடுத்து சிருங்கேரி சாரதா பீட சாமியார் சைத்தன்யானந்த சரஸ்வதி தலைமறைவு. கடைசியாக ஆக்ரா பகுதியில் நடமாட்டம் இருந்ததால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யும் போலீசார். டெல்லியில் தூதரங்களின் போலி நம்பர் பிளேட்டுகளுடன் கார் பயன்படுத்தி வந்த பாலியல் சாமியார் சைத்தன்யானந்தா சரஸ்வதி. மாணவிகளின் பாலியல் புகாரை அடுத்து போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் அம்பலம். பீகாரில் நடக்கவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் மத்திய மோடி அரசின் முடிவுக்கான தொடக்கம். பாட்னாவில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்து மல்லிகார்ஜுன கார்கே சூளுரை. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமார் தான் என்பதில் தெளிவாக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் பேட்டி. இந்தியா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி தான் என காங்கிரசால் உறுதியாக கூற முடியுமா என்றும் கேள்வி.